வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, ராஜபாளையம் பக்கத்தில் சங்கரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஜஸ்ட்டு அங்கே பார்த்துட்டு ஒரு 5 or 10 மினிட்ஸ் பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து வயல் வரப்பு நிறைய இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன், பார்த்தா மலை. ஒரு வழியாக நம்ம வந்து இங்கே வந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் வந்ததில்லை, நீங்கள் வந்திருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். இல்லை வந்து கேமரா அலௌடு இருக்கான்னு இல்லையான்னு தெரில, பட் வந்து சில கிளிப்ஸ் எடுத்து பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தாச்சு. என்னென்னா லெஃப்ட் சைடில் வந்து பிள்ளையார் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா லெஃப்ட் சைடில் பிள்ளையார் இருக்குது. நம்ம வந்த டைமாக என்னன்னு தெரில, மணி 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஃபுல்லாக பள்ளி நடப்பள்ளி, இந்த நடை சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நடை சாத்தியிருக்காங்க. அண்டு பக்கத்தில் போயிட்டு ஜஸ்ட்டு கும்பிட்டு உபதி மட்டும் பூசிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம அந்த வயல்வெளியெல்லாம் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு மழை வேறு பெஞ்சிருக்கால கொஞ்சம் நனைஞ்சு போயிருக்கோம். போய் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்னு. ஸ்ட்ரைட்டாக வந்து சங்கரன் கோயிலேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த கோயில் தான் பார்த்தேன். பக்கத்துலேயும் வந்து இது இருக்குன்றாங்க, இந்த குளம் மாதிரி இருக்குன்றாங்க. நீங்கள் அதை சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு, இல்லைன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து இந்த பாலத்துக்கு கீழே வந்து ஒரு ஆற்றுப்படுகை மாதிரி இருக்குது. நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. சரி, வாங்க போயிட்டே இருக்கேன். வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து செல்வம். ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ இதில் என்னவா இருக்கீங்க இந்த கோயிலில்? ஃபஸ்ட் இந்த கோயில் பேர் சொல்லிடலாம். இது வந்து கல்லவண்டன் சுவாமி திருக்கோவில். சரி, இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரன் கோயிலேருந்து சுரண்டை போகிற வழியில் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஹைவேல. ஓகே. நீங்கள் என்னவா ப்ரோ இருக்கீங்க? நான் வந்து இது வந்து குலதெய்வம் கோயில். சரி, வந்து அடிக்கடி வந்துட்டு போவோம், கும்பிட்றதுக்கு அடிக்கடி வந்துட்டு போவோம், சாமி கும்பிட்றதுக்கான அடிக்கடி வந்துட்டு போவோம். சரி, ஓகே ப்ரோ. இப்போது நீங்கள் வந்து இப்போது வேறு எந்தெந்த தேதியெல்லாம் வருவீங்க? இப்போ இந்த விசேஷம்னு சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு விசேஷம் வந்து மகா சிவராத்திரி. சரி, அப்புறம் கார்த்திகை தீபம் ஏற்ற அன்னைக்கு, மற்றபடி பௌர்ணமி,
அந்த சமயத்தில் வந்து இங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஓகே ஓகே. இது ஆக்சுவலாக வந்து இந்த பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். மெயினான இந்த சாமி வந்து யார் இருக்காங்க இங்கே? சிவன் இருக்காரு. சிவன் இருக்காரு. ஆதி சிவன் இருக்காங்க. அது லிங்க வடிவில் இருக்காங்களா இல்லை ஜஸ்ட் இந்த உருவத்தில்? இல்லை, உருவ வழிபாடு தான். உருவ வழிபாடு. சரி. இங்கே வந்து தமிழ்நாட்டிலே இங்கே மட்டும்தான் ஒரே உருவத்தில் 3 பேர் இருக்காங்க. 3 பேர். ஓகே ஓகே. ஆதி சிவன், திருநீலகண்டன், பெரிய நாயகம். 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல அமைஞ்சிருக்க இடம் சொல்லலாமா? ஓகே 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 ப்ரோ. வேறு வந்து வேறு என்ன சிறப்புகள்? வேறு எப்பப்போ வந்து சாமி கும்பிடுவாங்க? அந்த கிடா விட்டு அதெல்லாம் வந்து அது வந்து மகா சிவராத்திரிக்கு தான். சிவராத்திரிக்கு. மற்றபடி பௌர்ணமி, அமாவாசை இதில் வந்து இங்கே கிடா வெட்டி பொங்க வச்சு சாமி கும்பிடுவாங்க. முன்னாடி இந்த கற்பனை சாமி எல்லாமே வந்து பார்க்க முடியாது. காவல் தெய்வங்கள். ஓ சரி. ஆமாம். சேர்வரம், சுடலை, பேச்சியம்மன். ஓகே. கொம்பு மாடன், கொம்பு மாடத்தி. ஓ அந்த மாதிரி சுற்றி வந்து எத்தனை விக்கிரகம் ப்ரோ இருக்குது? 21 தெய்வங்கள் இருக்குது. 21 விக்கிரகங்கள் இருக்குது. தெய்வங்கள் சொல்லலாம், விக்கிரகங்கள் சொல்லலாம், எப்படி வேணா. ஓகே ஓகே. சரி ஓகே ப்ரோ. உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நல்ல ஒரு தகவலாக சொன்னீங்க. நன்றி. நன்றி ப்ரோ. இந்த மாதிரி இன்னொரு நீங்கள் தகவல் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது கள்ளவண்டன் அருந்துயில் அம்மாள். ஓகே. கள்ளவண்டை யாருன்னு பார்த்தா இந்த அருந்துயில் அம்மாள் வந்து அரண்மனையை சேர்ந்தவங்க. ஓகே ஓகே. இவங்க உள்ளே இருக்கிறவங்க? ஆமாம், உள்ளே இருக்க அம்மன் வந்து அரண்மனையை சேர்ந்தவங்க. சரி. இந்த அரண்மனையில் வேலை பார்த்தவர் தான் கள்ளவண்ட சாமி. கள்ளவண்ட சாமி அவர் பக்கத்தில் இருக்கார். பக்கத்தில் இருக்கார். அவர் வந்து லவ் பண்ணி அந்த அம்மாவை வந்து கூட்டு வந்துட்டார். ஓகே ஓகே. கூட்டு வந்து இங்கே கோயில் பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு இந்த அம்மா விட்டுட்டு இவர் சங்கரன் கோயில் போயிட்டார். சங்கரநாராயண கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டார். சாமி கும்பிட்டதுக்காக போயிருக்காரு. இந்த அம்மா கூட பிறந்தது அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர். அவங்க வந்து அரண்மனையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்த அம்மாவை தேடி வந்திருக்காங்க. சரி. எங்கேயும் போயிட்டாங்களா என்னன்னு தேடி அரண்மனையிலேருந்து வந்திருக்காங்க. அரண்மனையில் இங்கே தேடி வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சா கடைசியாக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஓகே. அந்த பாறையில் இந்த அம்மா உணவு சமைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. ஓ சரி. அங்கே ஆடு மேய்ச்சவங்க வந்து வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாறையில் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் வந்தாங்க, அவங்க இப்போ இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் சொல்லிட்டாங்க. ஓ சரி. ஆமாம். சொன்னதும் அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, நம்மளை தேடி நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டாங்களா, நம்மளை கொல்லாமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்தினியாக இருந்தேன், அந்த பாறை வெடிச்சிடணும்னு சொல்லி அந்த பாறை வந்து வெடிச்சு அந்த அம்மா உள்ள சீவசமாதி ஆயிடுச்சு. அதில் வந்து அந்த அண்ணன் தம்பி 7 பேரும் அவங்க கொண்டு வந்த அந்த கத்தியால் அவங்களாவே கழுத்தை எடுத்துட்டு தங்கச்சியே போயிட்டாங்க. போயிடுச்சு, நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க 7 பேரும் அவங்களாவே. அதுலேருந்து இந்த சிவராத்திரியை ஒட்டி வந்து இந்த சூலாயத்தில் வந்து 7 சேவல். ஓ இந்த மேலே இருக்கிறதா? இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், கீழே ஊக்கு அந்த மாதிரி ஊக்கு இருக்குல்ல, அந்த இதில் வந்து 7 சேவல் வந்து எப்போவுமே இதுமாங்க. திருவிழா டயத்தில் அந்த 7 சேவலை குத்தி வழிபடுவாங்க. அதான். ஓகே. சரி சரி. ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டுருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படின்றத லைக்கில் தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணி காட்டுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.